அனைவருக்கும் வணக்கம். கிரியேட் சர்ஃபேசஸ் குறித்த இந்த டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது மூலக்கூறின் பண்புகளை பார்ப்பது, பார்ஷியல் சார்ஜ் கொண்டுள்ள அணுக்களை லேபிள் செய்வது, வான் டெர் வால்ஸ் சர்ஃபேஸை உருவாக்குவது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிகளை பொறுத்து சர்ஃபேஸின் வண்ணத்தை மாற்றுவது. இங்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் OS வெர்ஷன் 14.04, அவகாட்ரோ வெர்ஷன் 1.1.1. இந்த டியூட்டோரியலை பின்பற்ற அவகாட்ரோ இன்டர்ஃபேஸ் குறித்து பரிச்சயம் இருக்க வேண்டும். அது தொடர்பான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்க்கவும். இங்கே அவகாட்ரோ விண்டோவை திறந்துள்ளேன். இன்சர்ட் ஃப்ராக்மென்ட் லைப்ரரியில் இருந்து ஒரு பியூட்டேன் மூலக்கூறை உள்ளே சேர்க்கவும். பில்ட் மெனுவை கிளிக் செய்து இன்சர்ட் ஃப்ராக்மென்ட்டை கிளிக் செய்யவும். அல்கேன்ஸ் போல்டரை டபுள் கிளிக் செய்து திறந்து butane.cml ஐ தேர்ந்தெடுக்கவும். இன்சர்ட் பட்டனை கிளிக் செய்யவும். டயலாக் பாக்ஸை மூடவும். N-பியூட்டேனின் மூலக்கூறு மாதிரி பேனலில் காட்டப்படுகிறது. செலக்ட் மெனுவில் இருந்து செலக்ட் நன் ஆப்ஷனை தேர்வு செய்து ஏற்கனவே இருக்கும் தேர்வை நீக்கவும். இனி மூலக்கூறின் பண்புகளை காணலாம். வியூவை கிளிக் செய்து ப்ராப்பர்ட்டீஸ் ஆப்ஷனை தேர்வு செய்யவும். சப் மெனுவில் இருந்து மாலிக்யூல் ப்ராப்பர்ட்டீஸை கிளிக் செய்யவும். மாலிக்யூல் ப்ராப்பர்ட்டீஸ் விண்டோ திறக்கிறது. IUPAC மாலிக்யூல் நேம், மாலிகுலர் வெயிட், கெமிக்கல் ஃபார்முலா, டைபோல் மொமெண்ட் முதலிய தகவல்கள் இருக்கும். ஓகேவை கிளிக் செய்து விண்டோவை மூடவும். இதுபோல அணுக்களின் பண்புகளை பார்க்க ப்ராப்பர்ட்டீஸ் மெனுவில் இருந்து ஆட்டம் ப்ராப்பர்ட்டீஸ் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். மூலக்கூறில் இருக்கும் அனைத்து அணுக்களை பற்றிய எலிமெண்ட், டைப், வேலன்ஸ், ஃபார்மல் சார்ஜ் தரவுகளை கொண்ட ஒரு பட்டியல் தோன்றும். டயலாக் பாக்ஸை மூடவும். பட்டியலில் இருந்து மற்ற பண்புகளான ஆங்கிள், டார்ஷன் மற்றும் கான்ஃபார்மரை ஆய்ந்தறியவும். மூலக்கூறில் பார்ஷியல் சார்ஜ் உள்ள அணுக்களை எப்படி லேபிள் செய்வது என்று தெரிந்து கொள்வோம். டிஸ்ப்ளே செட்டிங்ஸை கிளிக் செய்யவும். டிஸ்ப்ளே டைப்ஸ் லிஸ்டில் இருந்து லேபிள் என்ற செக் பாக்ஸை குறியிடவும். லேபிள் செக் பாக்ஸின் வலது பக்கம் உள்ள ஸ்பேனர் சிம்பிள் மீது கிளிக் செய்க. லேபிள் செட்டிங்ஸ் விண்டோ திறக்கிறது. ஆட்டம் லேபிள்ஸ் டெக்ஸ்ட் டிராப் டவுனில் இருந்து பார்ஷியல் சார்ஜ் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இப்போது மூலக்கூறில் உள்ள அனைத்து அணுக்களும் பார்ஷியல் சார்ஜாக லேபிளிடப்பட்டுள்ளது. பார்ஷியல் சார்ஜின் பரவல் கார்பன் அணுக்களின் வேதி வினைகளை கணிக்க பயன்படுகிறது. அணுக்களை பார்ஷியல் சார்ஜாக லேபிளிங் செய்வதன் மூலம் இண்டக்டிவ் எஃபெக்டை விளக்க முடியும். ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக குளோரினை வைப்போம். கார்பன் சங்கிலியில் உள்ள பார்ஷியல் சார்ஜ் மதிப்பில் ஏற்படும் மாறுதல்களை கவனிக்கவும். இண்டக்டிவ் எஃபெக்டின் காரணமாக குளோரின் அணுக்களின் அருகில் இருக்கும் கார்பன்கள் அதிக நேர்மின்தன்மை அடைகிறது. நம்மால் பிணைப்புகளையும் லேபிள் செய்ய முடியும். பாண்ட் லேபிள்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸின் மீது கிளிக் செய்யவும். டிராப் டவுன் மெனு பிணைப்புகளை லேபிள் செய்யும் ஆப்ஷன்களை கொண்டுள்ளது. பாண்ட் லென்த்தின் மீது கிளிக் செய்யவும். எல்லா பிணைப்புகளுக்குமான பாண்ட் லென்த்ஸ் பேனலில் காட்டப்படுகிறது. லேபிள்களின் வண்ணத்தை மாற்ற வண்ணங்கள் நிரப்பப்பட்டுள்ள பெட்டிகளின் மீது கிளிக் செய்யவும். செலக்ட் ஆட்டம்ஸ் லேபிள் கலர் விண்டோவில் தேவையான வண்ணத்தை தேர்ந்தெடுத்து ஓகே பட்டன் மீது கிளிக் செய்யவும். நாம் X, Y மற்றும் Z டைரக்ஷனில் லேபிள்களை நகர்த்தலாம். லேபிள் ஷிஃப்ட் மெனுவில் இருந்து இன்கிரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் பட்டன்களை கிளிக் செய்யவும். டயலாக் பாக்ஸை மூடவும். அவகாட்ரோவின் மற்றொரு மிக உபயோகமான வசதி பரப்புகளை உருவாக்கும் வசதியாகும். எக்ஸ்டென்ஷன்ஸ் மெனுவில் பரப்புகளை உருவாக்கும் தேர்வு உள்ளது. எக்ஸ்டென்ஷன்ஸ் மெனுவை கிளிக் செய்து கிரியேட் சர்ஃபேசஸ் ஆப்ஷன் மீது கிளிக் செய்யவும். திரையில் கிரியேட் சர்ஃபேஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றும். சர்ஃபேஸ் டைப் டிராப் டவுனில் இரண்டு ஆப்ஷன்கள் உள்ளன, வான் டெர் வால்ஸ் மற்றும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ் இன்னும் அவகாட்ரோவில் சப்போர்ட் செய்யப்படவில்லை. வான் டெர் வால்ஸ் ஆப்ஷனை தேர்வு செய்யவும். கலர் பை டிராப் டவுனில் நத்திங் ஐ தேர்வு செய்யவும். ரெசல்யூஷனை மீடியம் என அமைக்கவும்.
ஐசோ வேல்யூவை 0 என அமைக்கவும். கால்குலேட் பட்டனை கிளிக் செய்யவும். பேனலில் வான் டெர் வால்ஸ் சர்ஃபேஸ் காட்டப்படுகிறது. டயலாக் பாக்ஸை மூடவும். வான் டெர் வால்ஸ் சர்ஃபேஸ் என்பது ஒரு மூலக்கூறு மற்றொரு மூலக்கூறுடன் எந்தெந்த பரப்புகளில் வினைபுரியும் என்று காட்டுவதாகும். சர்ஃபேஸ் செட்டிங்ஸை மாற்ற அந்தந்த பரப்புகளுக்குரிய ஸ்பானர் சிம்பிளின் மீது கிளிக் செய்யவும். சர்ஃபேஸ் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. ஸ்லைடரை இழுத்து ஒபாசிட்டியை சரி செய்யவும். ரெண்டர் டிராப் டவுனில் ஃபில், லைன்ஸ் மற்றும் பாயிண்ட்ஸ் முதலிய பல்வேறு தோற்ற அமைப்புகளை தேர்வு செய்ய முடியும். முன்னிருப்பாக ஃபில் தேர்ந்தெடுக்கப்படும். பரப்பின் வண்ணத்தை மாற்ற பாசிட்டிவ் ஆப்ஷனுக்கு அடுத்து இருக்கும் வண்ணம் நிரப்பப்பட்ட பெட்டியை கிளிக் செய்யவும். அடிப்படை வண்ண அட்டவணையில் இருந்து ஒரு வண்ணத்தை தேர்வு செய்ய அதன் மேல் கிளிக் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். கிரியேட் சர்ஃபேஸ் விண்டோவில் அடுத்ததாக கலர் பை டிராப் டவுனில் இருந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை தேர்வு செய்யவும். ரெசல்யூஷனை மீடியம் என அமைக்கவும். ஐசோ வேல்யூவை 0.02க்கு அமைக்கவும். ஐசோ வேல்யூவை குறைவாக அமைப்பதால் மென்மையான பரப்பு கிடைக்கும். கால்குலேட் பட்டனை கிளிக் செய்யவும். பேனலில் நாம் 1-குளோரோபியூட்டேனின் பரப்பை காண்கிறோம். இது அந்த மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வேல்யூக்களுக்கு தகுந்தவாறு வண்ணமிடப்பட்டுள்ளது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் மூலக்கூறின் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்களை காட்டுகிறது. இது மூலக்கூறின் எதிர்வினையை கணிக்க பயன்படுகிறது. முன்னிருப்பாக அதிக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உள்ள பரப்புகள் சிவப்பு வண்ணத்திலும் குறைந்தவை நீல வண்ணத்திலும் காட்டப்பட்டிருக்கும். இங்கே இன்னும் சில எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ் உள்ள மூலக்கூறுகளின் மாதிரிகள் உள்ளன. அனிலீன் மற்றும் சைக்ளோஹெக்சைலமைன். சைக்ளோஹெக்சைலமைனில் உள்ள நைட்ரஜனின் எலக்ட்ரான் டென்சிட்டி அனிலீனை விட அதிகமாக லோக்கலைஸ் ஆகியுள்ளது. எனவே சைக்ளோஹெக்சைலமைன் ஒரு வலிமையான காரமாகும். அனைத்தையும் நினைவு கூர்வோம். இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றுக்கொண்டது மூலக்கூறின் பண்புகளை தெரிந்து கொள்வது, பார்ஷியல் சார்ஜ் உள்ள அணுக்களை லேபிள் செய்வது, வான் டெர் வால்ஸ் சர்ஃபேஸை உருவாக்குவது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸுக்கு தகுந்தவாறு வண்ணமிடுவது ஆகியவை. பயிற்சிக்காக அசிட்டால்டிஹைடு மற்றும் ஃபார்மமைடின் வினைத்திறனை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸை பயன்படுத்தி ஒப்பிடுக. பார்ஷியல் சார்ஜ் உள்ள அணுக்களை லேபிள் செய்யவும். சரியாக செய்து முடிக்கப்பட பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும். சிகப்பில் காட்டப்பட்டுள்ள எதிர்மின் ஆற்றல் அசிட்டால்டிஹைடின் ஆக்சிஜன் அணுவின் மீது அதிகமாக லோக்கலைஸ் ஆகியுள்ளது. எதிர்மின் ஆற்றல் ஃபார்மமைடில் அதிகமாக டீலோக்கலைஸ் ஆகியுள்ளது. எனவே அசிட்டால்டிஹைடு தான் ஃபார்மமைடை விட அதிக வினைத்திறன் வாய்ந்தது. இந்த வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. உங்களிடம் நல்ல பேண்ட்வித் இல்லையெனில் இதை பதிவிறக்கி பார்த்து கொள்ளலாம். நாங்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி வொர்க் ஷாப் நடத்தி சான்றிதழ் அளிக்கிறோம். நீங்கள் இந்த இமெயில் முகவரியில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்திய அரசின் NMEICT MHRD இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு தேவையான நிதி உதவியை அளிக்கிறது. இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்தது பாலசுப்ரமணியம். குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா.